இந்த குரல்வழி பாடத்தொகுப்பின் நோக்கம் நமது வேலைகள் மற்றும் பயணங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இன்றி பாடக்கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதாகும். 7ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல், புவியியல், அலகு 1, புவியின் உள்ளமைப்பு. பூமி ஒரு நீல நிறக் கோள். 71% பூமியின் பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. புவி அதிர்வு அலைகள் பற்றிய ஆய்வின் அடிப்படையில் புவிக்கோளம் 3 செறிந்த அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை கிரஸ்ட் எனப்படும் புவி மேலோடு, மேண்டில் எனப்படும் கவசம், கோர் எனப்படும் புவி கருவம். புவியின் மேலோடு 2 பிரத்யேக பிரிவுகளை கொண்டது. ஒன்று சியால், மற்றொன்று சிமா. சியால் என்பது கண்டங்களினுடைய மேற்பகுதியாகவும் சிமா என்பது கடல் பகுதியாகவும் இருக்கிறது. சிமாவை விட சியால் எப்போதுமே அடர்த்தி குறைந்தது. எனவே சிமாவின் மேல் சியால் மிதந்து கொண்டிருப்பதாக கருதலாம். சியால் ஆனது கண்டப்பகுதிகளில் 35 கிலோமீட்டர்கள் பருமனுடையது, ஆனால் அடர்த்தி குறைந்தது. கடற்தலங்களில் 5 கிலோமீட்டர் பருமனுடையது சிமா, ஆனால் அடர்த்தி மிகுந்தது. சியால் கருங்கற்பாறைகளால் ஆனது. இப்பகுதி முக்கியமாக கனிமக்கூறுகளான சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆனது. இதனுடைய சராசரி அடர்த்தி 2.7 கிராம்/சென்டிமீட்டர் கியூப். கடல் தரைகளான சிமா அடர்ந்த பசால்ட் பாறைகளால் ஆனது. இவை சிலிக்கா மற்றும் மெக்னீசியத்தை மூலக்கூறுகளாக கொண்டு அமைந்ததாகும். இதனுடைய சராசரி அடர்த்தி 3 கிராம்/சென்டிமீட்டர் கியூப். இந்த புவி மேலோட்டிற்கு கீழ் அடுக்கு கவசம் என அழைக்கப்படுகிறது. புவி மேலோடும் கவசமும் மோகோரோவிசிக் என்ற எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது. கவசமானது சுமார் 2900 கிலோமீட்டர் தடிமன் கொண்டதாக காணப்படுகிறது. கவசத்தை 2ஆக பிரிக்கலாம்: மேல் கவசம் மற்றும் கீழ்கவசம். இந்த கவச அடுக்கின் அடர்த்தி 3.9 கிராம்/சென்டிமீட்டர் கியூப். இதற்கு அடுத்த புவியின் மையப்பகுதி புவிக்கருவம் என்று குறிப்பிடப்படுகிறது. புவிக்கருவம் பேரிஸ்பியர் என்றும் அழைக்கப்படுகிறது. வெய்சார்ட் குட்டன்பெர்க் என்ற இடைவெளி புவிக்கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைகிறது. புவிக்கருவமானது சுமார் 6370 கிலோமீட்டர் தடிமன் கொண்டதாக காணப்படுகிறது. புவிக்கருவம் 2 அடுக்குகளை கொண்டது: வெளிக்கருவம், உட்கருவம். வெளிக்கருவமானது திரவ நிலையில் உள்ள இரும்பு குழம்பால் ஆனது. உட்கருவம் இது திடநிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பால் ஆனது. உட்கருவம் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்துடன் காணப்படுகிறது. இதன் அடர்த்தி சுமார் 13 கிராம்/சென்டிமீட்டர் கியூப் ஆகும். புவியின் கொள்ளளவில் புவி மேலோடு 1%, கவசம் 84%, மீதமுள்ள 15% புவிக்கருவமாகவும் உள்ளது. மீட்டர் ஆகும். புவி மேலோட்டிற்கும் கவச மேல் அடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதி அஸ்தினோஸ்பியர் என்பதாகும். மேலோட்டில் உள்ள ஒவ்வொரு நிலத்தட்டும் இந்த அஸ்தினோஸ்பியர் எனும் மென்னடுக்கின் மேல் மிதக்கின்றன. நிலத்தட்டுகளின் நகர்வுகளே கண்டத்திட்டு நகர்வுகள். புவியின் உட்புறத்திலிருந்து வெளிப்படும் வெப்பம் இத்தட்டுகளின் இயக்க சக்தியாக செயல்படுகிறது. இத்தட்டுகள் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வேகத்தில் நகர்கின்றன. இந்த கண்டத்திட்டு நகர்வுகள் புவியின் மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குகிறது. தட்டுகள் ஒன்றிலிருந்து மற்றொன்று விலகிச் செல்லும்போது அகன்ற பிளவுகளை பூமியில் உருவாக்குகின்றன. அதே சமயம் சில பகுதிகளில் ஒன்று மற்றொன்றின் அருகாமையில் நெருங்கி வரும்பொழுது மோதிக்கொள்கின்றன. ஒரு கடற்தட்டானது கண்டத்தட்டின் மேல் மோதும் பொழுது அடர்த்தி மிகுந்த கடற்தட்டு கண்டத்தட்டின் கீழே சென்றுவிடும். அவ்வாறு செல்லும் பொழுது ஏற்படும் அழுத்தத்தினால் மேற்பரப்பு வெப்பமடைந்து விளிம்பு பகுதிகளில் எரிமலைகளாக உருவெடுக்கிறது. அடர்த்தி வேறுபட்ட 2 தட்டுக்கள் மோதிக்கொள்ளும் பொழுது கடல் அகழிகள் உருவாகின்றன. சில சமயங்களில் தட்டுகள் ஒன்றின் மேல் ஒன்று மோதும் பொழுது வளைந்து மடிப்புகளை உருவாக்குகிறது. இவ்வாறு தோன்றியதுதான் இமயமலை சிகரங்கள். இதற்கெல்லாம் தேவைப்படும் ஆற்றல் 2 வகைகளில் உருவாகலாம். ஒன்று புவியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றல், அக உந்து சக்திகள். மற்றொன்று புவியின் வெளிப்புறத்தில் இருந்து இயங்கும் சக்திகளான புற உந்து சக்திகள். அக உந்து சக்திகள் விரைவான எதிர்பாராத நகர்வுகளை ஏற்படுத்தி
நிலநடுக்கம் மற்றும் எரிமலை விளைவுகளை பூமியின் மேற்பரப்பில் ஏற்படுத்துகிறது. புறவுந்து சக்திகள் வேகம் குறைந்தவை, நகர்வுகளையும் ஏற்படுத்தும். இந்த திடீர் நகர்வானது நிலத்தை அதிர வைக்கும் அசைவையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துவதையே நிலநடுக்கம் என்று கூறுகிறோம். எந்த ஒரு இடத்தில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ அதை நிலநடுக்க மையம் என்று அழைக்கிறோம். மையத்திற்கு மேல் புவியோட்டு பகுதியில் அமைந்திருக்கும் புள்ளி நிலநடுக்க மேல் மைய புள்ளி, அதாவது எபி சென்டர் என்று அழைக்கப்படுகிறது. நிலநடுக்க மையத்திலிருந்து அதிர்வுகள் பல்வேறு திசைகளில் பயணிக்கின்றன. இந்த அலைகளை பதிவு செய்யும் கருவி நில அதிர்வுமானி குறிப்பிடுகின்றனர். இதன் அலகு ரிக்டர். இதன் அளவானது 0 தொடங்கி 9 வரை உள்ளது. நில அதிர்வு அலைகள் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. PSL. P அலைகள் என்பது அழுத்த அலைகள், S அலைகள் என்பது முறிவு அலைகள், L அலைகள் என்பது மேற்பரப்பு அலைகள். இந்த அலைகளால் ஏற்படும் நிலநடுக்கத்தால் நிலத்தடி நீர் அமைப்பு பெரிதும் பாதிப்படைகிறது. கடலுக்கு அடியில் அல்லது கடற்கரை ஓரங்களில் ஏற்படும் நிலநடுக்கமானது கடலில் பேரலைகளை ஏற்படுத்துகின்றன. இந்த பேரலைகள் ஜப்பானிய சொற்றொடரான சுனாமி என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது. இந்திய பெருங்கடலில் 26 டிசம்பர் 2004 அன்று ஏற்பட்ட சுனாமியானது இந்தோனேசியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகளின் கடலோரப் பகுதிகளில் பெரும் பொருள் மற்றும் உயிர் சேதத்தை தோற்றுவித்தது. எரிமலை பகுதிகளை ஒட்டியே 100% நிலநடுக்கங்கள் இப்பகுதிகள்தான் ஏற்படுகிறது. மீதமுள்ள 31% நிலநடுக்கங்கள் ஆசியா கண்டத்தில் உள்ள இமயமலை பகுதிகளும் வடமேற்கு சீனாவில் மத்திய தரைக்கடல் பகுதி வரையிலும் ஏற்படுகின்றன. மீதமுள்ள 1% நிலநடுக்கம் வட ஆப்பிரிக்காவிலும் செங்கடல் மற்றும் சாக்கடல் பகுதிகளின் பிளவு பள்ளத்தாக்கு பகுதிகளிலும் ஏற்படுகிறது. இந்தியாவில் இமயமலை பகுதிகள், கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் நிலநடுக்க பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. 1991 1999 முறையே உத்தரகாசியிலும் சாமோலியிலும் இந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. தக்கான பீடபூமியின் 2 மோசமான நிலநடுக்கங்கள் 1967 கொய்னாவிலும் 1993 லாத்தூரிலும் ஏற்பட்டது. புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே வெப்பம் மிகுந்த மேக்மா எனும் பாறை குழம்பு வெளியேறுவதை எரிமலை என்கிறோம். புவிக்குள்ளே இந்த மாக்மா குழம்பு எரிமலை வாய் வழியாக வெளியே வந்தவுடன் அதை லாவா என்று அழைக்கிறோம். இந்த லாவாக்கள் படிந்து கூம்பு வடிவ குன்று ஒன்று உருவாகிறது. அந்த கூம்பு வடிவ குன்றின் உச்சி பகுதியில் தோன்றும் பள்ளம் எரிமலை பள்ளம், அதாவது கிராட்டர் என்று அழைக்கப்படுகிறது. திடீரென வெடித்து கூம்பு வடிவ குன்றின் உச்சியில் ஏற்படும் பெரிய பள்ளம் பெரிய எரிமலை வாய், அதாவது கால்டரா என்கிறோம். புவியின் உள் ஆழம் அதிகரிக்க ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் வீதம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. வெப்பத்துடன் அழுத்தமும் அதிகரிக்கிறது. 15 கிலோமீட்டர் ஆழத்தில் அழுத்தமானது சதுர சென்டிமீட்டருக்கு 5 டன்கள் என்ற அளவில் உயர்கிறது. இந்த அழுத்தத்தின் காரணமாகவே பலவீனமான புவி மேலோட்டு பகுதிகளில் மாக்மா பாறை குழம்பு வெடித்து எரிமலையாக வெளியேறுகிறது. எரிமலைகள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் வல்கனாலஜி என்று அழைக்கப்படுகிறது. ஆய்வு மேற்கொள்ளும் வல்லுநர்கள் வல்கனாலஜிஸ்ட், அதாவது எரிமலை ஆய்வியலாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். எரிமலை குழம்பின் பரவல் மிக மெதுவாக கூட நடைபெறலாம். இதை பிளவு வெடிப்பு வகை எரிமலை என்கிறோம். சில சமநிலங்களும் பீடபூமிகளும் இம்முறையில் தோன்றியிருக்கின்றன. எடுத்துக்காட்டு, இந்தியாவினுடைய வட அமெரிக்காவின் கொலம்பியா பீடபூமிகளை கூறலாம். புவியினுள்ளே மேக்மா திடீரென வேகமாக வெளியேறுவதால் அது வளிமண்டலத்தை நோக்கி தூக்கி எறியப்படுகிறது. அந்த சமயத்தில் லாவா, சாம்பல், நீராவி மற்றும் வாயுக்களோடு கற்களும் தூக்கி எறியப்படும். இதைத்தான் எரிமலை வெடிப்பு வெளியேற்றம் என்கிறோம். இந்தோனேசியாவில் கரகட்டாவோ தீவில் உள்ள எரிமலை 27 ஆகஸ்ட் 1883 ஆண்டு இவ்வாறு வெடித்து மாக்மாவை வெளியேற்றியது. லாவாவின் பரவல் அதிலுள்ள மூலக்கூறுகளின் அளவை பொறுத்ததாகும். சிலிக்கா அதிகமுள்ள அமில லாவா மெதுவாகவும், சிலிக்கா குறைவாக உள்ள கார லாவா வேகமாகவும் பரவுகிறது. அது அந்தமான் தலைநகரிலிருந்து 138 கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்துள்ளது. சுமத்ராவிலிருந்து மியான்மர் வரை உள்ள நெருப்பு வளையத்தினுள் இருக்கும் ஒரு செயல்படும் எரிமலை இதுவே ஆகும். கடைசியாக 2017 ஆண்டில் இது எரிமலை குழம்பை வெடித்து வெளியேற்றியது.
3 வகையான எரிமலைகள்: செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, செயல் இழந்த எரிமலை. அடிக்கடி வெடித்து பாறை குழம்பை வெளியேற்றும் எரிமலைகள் செயல்படும் எரிமலைகள். எடுத்துக்காட்டாக மத்திய தரைக்கடலின் ஸ்ட்ராம்போலி, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள செயின்ட் ஹெலன், பிலிப்பைன்ஸ் தீவில் உள்ள பினாடுபோ ஆகியவை. ஹவாய் தீவில் உள்ள மவுனா லோ எரிமலை உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை. இவற்றில் ஸ்ட்ராம்போலி எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுகிறது. இவ்வாறாக உலகெங்கும் 600 செயல்படும் எரிமலைகள் உள்ளன. தற்போது எந்த ஒரு அறிகுறியும் காட்டாமல் இருக்கும் எரிமலைகள் உறங்கும் எரிமலைகள் என அழைக்கப்படும். எடுத்துக்காட்டாக இத்தாலியின் வெசுவியஸ், ஜப்பானின் ஃபியூஜியாமா, இந்தோனேஷியாவின் கரகட்டாவோ. முன்பு எரிமலைகளாக இருந்து 1000 ஆண்டுகளாக வெடிப்பதை நிறுத்திவிட்ட எரிமலைகள் செயல் இழந்த எரிமலைகள், அதாவது எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ என்று அழைக்கப்படுகிறது. மியான்மரின் போப்பா, ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சாரோ மற்றும் கென்யா எரிமலைகள் இதற்கு உதாரணங்கள். உலகின் 3 முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகள் பசிபிக் வளையப்பகுதி, மத்திய கண்டப்பகுதி. பசிபிக் வளையப்பகுதியை பசிபிக் நெருப்பு வளையம் என்றும் அழைக்கின்றனர். மத்திய கண்டப்பகுதி எரிமலைகள் வெசுவியஸ், ஸ்ட்ராம்போலி, எட்னா, கிளிமஞ்சாரோ மற்றும் கென்யா எரிமலைகள். இமயமலை பகுதிகளில் ஆச்சரியப்படும் வகையில் எந்த ஒரு செயல்படும் எரிமலையும் இல்லை. மத்திய அட்லாண்டிக் பகுதியில் உள்ள எரிமலைகள் ஐஸ்லாந்து எரிமலைகள், செயின்ட் ஹெலெனா மற்றும் அசோர்ஸ் தீவுகள். இத்துடன் இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. இன்ஃபோ ஸ்ட்ரைட்ஸின் குரல் வழி பாடத்தொகுப்புகளை தொடர்ந்து கேட்டு பயன்பெற சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கான்